இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூன் 22ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை. பராபவ வருடம் ஆனி மாதம் 8ஆம் திருநாள், உத்திர நட்சத்திரம், கன்னியா ராசி. அதுலேயும் அஷ்டமி திதி. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்சா நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஸ்ரீ கிருஷ்ணனை வழிபாடு செய்யும்போது அஷ்டமி திதி அன்னைக்கு பரிகாரமாக வேண்டியது படிப்புக்கான தடை, அறிவு கூர்மை, புத்திசாலித்தனத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். பார்த்தீங்கன்னா அவங்க அத்தனை பேருக்கும் கிருஷ்ணனை பிடிச்சா போதும், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அது அஷ்டமி அன்னைக்கு நம்ம உபவாசம் இருக்கும் பொழுது, விரதம் இருந்து கிருஷ்ணனை வழிபாடு செய்யும்போது ஒன்றும் இல்லைங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் நின்னாலும் நடந்தாலும் உட்காந்தாலும் வேலை பார்த்தாலும் க்ளீம் கிருஷ்ணாய நமஹா, க்ளீம் கிருஷ்ணாய நமஹா, க்ளீம் கிருஷ்ணாய நமஹா, இது மனசுலேயே நீங்கள் உருவம் போட்டிருந்தா போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக நிறைய மாற்றங்கள் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உடம்பு சுத்தி அடையும், சித்த சுத்தியை கொடுக்கும், மூளை நல்லா வேலை செய்யும், கெட்ட எண்ணங்கள் வராது, நல்ல மாற்றத்தை பொதுவாக கொடுக்கும். கும்பராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள். ஏன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், அதாவது உங்களுடைய கருத்துக்கும் வீட்டில் பெரியவங்களுடைய கருத்துக்கும் சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்கலாம். அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம், வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. சும்மா ஜம்முன்னு இருப்பீங்க. காலை எழுந்திரிச்சோன்னா கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு எடுத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு, ஆனால் சின்ன சின்ன போராட்டங்களும் உண்டு. உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. நிறைய பேர் போட்டி போட்டு ஒரு காரியத்தை முடிப்பீங்க. பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு வண்டி வாங்கினார்னா அதே வண்டியை நானும் வாங்கணும் அப்படிங்கிற முடிவில் இருப்பீங்க. வீட்டில் உங்கள் ஒய்ஃப் ஒரு விஷயத்த சொன்னாங்க, அவங்க எதாவது பண்ணாங்க, நான் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போனாங்கன்னு வைங்க, நான் தான் வாக்கிங் போனதுக்கு அப்புறம் தான் நீ போகணும். இந்த மாதிரி சின்ன சின்ன செல்மிஷன்கள், சின்ன சின்ன போட்டிகள் இருக்கும். பொருளாதாரத்தில் எந்த ஒரு தடையும் இருக்காது, நல்லா பணம் வரும், நிம்மதி கொஞ்சம் குறைவாக இருக்கும். அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன அமைதி மிக அதிகமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி இருக்கும். மெயினாக சொல்ல வேண்டியது, குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்றைய நாள் தியாகம் செய்யக்கூடிய நாள். பெரிய அளவுக்கு அச்சீவ்மெண்ட் இருக்கும். நிறைய வசதிகளை நீங்கள் தியாகம் பண்ணி அவங்கள படிக்க வைக்க வேண்டிய நிலைமை வரலாம். நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீடு மாறுவது, வீடு கட்டுவது, புது வீட்டுக்கு நீங்கள் குடிபெயர்வது, இந்த மாதிரி எண்ணங்கள், இந்த மாதிரி பிளான் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. நினச்சா ஒரு விஷயத்தை பர்சிவரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விடாப்பிடிவாதமாக முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் பெண்கள், வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. திருச்செந்தூர் முருகப்பெருமான மனசார வணங்குங்க, ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிம்மதியாக எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் வீட்டில் நிறைய பேருக்கு சந்தோஷத்தை நீங்கள் பகிர்ந்து நல்ல எண்ணங்களை மட்டும் மற்றவங்க கிட்ட சொல்லி வியாபாரம் ரொம்ப நன்னா செட் ஆகி ஜம்முன்னு இருக்கக்கூடிய நாள். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது சுகஸ்தானம், அது புதனுடைய வீடு. ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி காலையில் ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து ஏதாவது முக்கியமான விஷயத்தை யோசித்து முடிவெடுங்க, அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். மேனிஃபெஸ்டேஷன் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னா சங்கல்பம் செய்யக்கூடிய இடம் இன்றைய நாள் ஜன்னல் ஓரம். யார்? மிதுன ராசி நண்பர்களுக்கு. அங்கே உட்காந்து கூட நீங்கள் ஜபம் பண்ணலாம். அந்த காற்று அப்படியே மெதுவாக நம்ம மேலே அடிக்கும்போது க்ளீம் கிருஷ்ணாய நமஹான்னு மட்டும் நீங்கள் அப்படியே ஜபம் பண்ணிட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சை கொடுக்கும். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. பரமாத்மன் ஸ்ரீகிருஷ்ணன், உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும். பிளான் பண்ணால் அந்த விஷயம் எந்த இடத்துலையும் எக்குத்தப்பாக மாட்டாமல் கரெக்டாக போய் முடியக்கூடிய அற்புதமான நாள். 3ஆம் இடம்ங்கிறது இரத்த ஓட்டத்தை குறிக்கும். சனியும் பார்க்குறாரு, திரிகோணத்தில் செவ்வாயும் இருக்கார். அண்ணன் தம்பிகள் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நட்பு இல்லாமல் பகையாக இருந்துக்கூடிய எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இன்றைய நாள் கரெக்டாக அதெல்லாம் புதுப்பிக்கப்படும். யூ வில் அப்டேட் யுவர் செல்ஃப். ஆமாம், அந்த காலகட்டங்களில் பிரச்சனை இருந்தது, எனக்கும் சங்கடம் இருந்தது, என்னால் பண்ண முடியல, இன்றைக்கி ஐ எம் குட், அதனால் இன்றைக்கி நாள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்க. சகோதர சகோதரிகளுக்கு, நாடி வரக்கூடிய நபர்களுக்கு, உங்களை தேடி வரக்கூடிய நபர்களுக்கு உதவிகரமாக நின்று ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். கடகராசி நண்பர்கள் பொதுவாகவே இரக்க குணம் மிக அதிகமாக படைத்த நபர்கள். அவங்க அத்தனை பேருமே இன்றைய நாள் ரொம்ப ஜோராக 10 பேருக்கு உதவி செய்து நல்ல புண்ணியம் சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். மாத்ருகாரகன் அம்மாவுடைய ஹெல்த் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. நவநீத கிருஷ்ணன் வழிபாடு
ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஜோராக இருக்குது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்காரு. வாக்குக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டிலேயே சந்திரன் உட்காந்துருக்கிறதுனால நம்ம ஒரு வார்த்தை பேசணும்னா அது அப்படியே நடந்துடும். வாக்களித்தம் ஏற்படும். கமிட்மெண்ட் வில் பி டெஃபினெட்லி எ க்ளோரி. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி என்னவாக இருந்தாலும் சரி, கமிட்மெண்ட் என்ன சொன்னாலும் சரி, நான் இதை பண்ணிடுறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா பண்ணி முடிச்சிருவீங்க. குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு எந்த குறையும் இருக்காது. ஜாலியாக காமெடி சென்ஸ், ஃபன் லவ்விங்னு சொல்லுவோம்ல, அது ரொம்ப இன்றைய நாள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய வார்த்தையை கேட்டு நடக்கும்போது ஏற்றத்தை கொடுக்கும். ராஜகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். பிங்க் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயங்களுமே இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் தடை தாமதங்களோடு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் லாஸ்ட்டில் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். ஒரு ட்ரெயின் ஆரம்பிக்கும் போது ஒரு 20 நிமிஷம் லேட்டாக ஆரம்பிச்சதுன்னா வாழ்க்கையே லேட்டுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த டியூரிங் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஸ்பீடை கவரப் பண்ணுற மாதிரி இந்த நாள் ஆரம்பம் மட்டும்தான் டிலே, ஆரம்பம் மட்டும்தான் டென்ஷன், ஆரம்பம் மட்டும்தான் புரிதல் கம்மியாக இருக்கும். மற்றவங்க கரெக்டாகவே சொன்னாலும் நமக்கு புரியாது. இல்லை அவன் அப்படி சொல்லலான்னு தேவையில்லாமல் டவுட் பண்ணுறது, தேவையில்லாமல் குழப்பங்களை கொடுக்குறது, இது எல்லாமே இருந்தாலும் ஒரு 11 மணிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் நிறைய பேர் புது முடிவுகள் எடுத்து ஒரு காரியத்தை கரெக்டாக நிறைவேற்றக்கூடிய அற்புதமான நாள். உடல்நிலைகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உப்புச்சத்து. நிறைய பேருக்கு இப்போ ரீசன்ட் பாஸ்ட்டாக நிறையா பிபி சின்ன வயசுலேயே வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் கரெக்டாக, அதாவது அயோடின் கண்டென்ட் இன்றைய நாள் கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வராது. நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு இன்றைய நாள் புளியோதரை செய்து சாப்பிடுவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நரசிம்மர் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பிரவுன் நிறத்தை யூஸ் பண்ணுங்க. துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் மிக அதிகமாக இருக்கும். இரவு நேரத்தில் பிரயாணம், இரவு நேரத்தில் ஒரு சில விரயங்கள், அதாவது முக்கியமான விரயமாக இருக்கும். மருத்துவத்திற்காக, டேப்லெட்டுக்காக, இல்லைன்னா யாராவது ரொம்ப க்ளோஸ் தெரிஞ்சவங்களுக்கு உதவிகரமாக சில விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நன்மதிப்பு மரியாதை இருக்கும். விரயஸ்தானத்திலேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கனால சில செலவுகள் நமக்கு நல்லது தான் செய்யும், கெட்டதை செய்யாதுன்னு புரிஞ்சுக்கக்கூடிய நாள். அலைச்சல் இருக்கும். ரொம்ப நாளாக இந்த ஒரு பிரச்சனை ஓடின்னு இருக்குன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் அந்த பிரச்சனை நல்லபடியாக முடியும். நிறையா நல்ல விஷயங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. வெளியூரில் இருக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் ஒரு ஒளி கிரகம் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். அது புதனுடைய வீட்டிலேயே சாட்சாத் உங்களுடைய சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப அற்புதத்தை கொடுக்கும். அது சூரியன் நட்சத்திரத்திலே உட்கார்ந்துருக்கிறது சாட்சாத் சூரியனே நம்ம கூட இருக்கிற மாதிரி. லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணணும். நிறைய புரிஞ்சுக்கணும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத ஆர்டர், கிஃப்ட் இதெல்லாம் வரும். ஒரு சில விஷயங்கள் நம்ம போய் அணுகி ஒரு விஷயங்கள் செய்யக்கூடிய நிலைமைகளில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தானாக எல்லாம் நமக்கு ஈடேறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் யாரை போய் பார்த்தாலும் உங்களுக்கு வேலை கண்டிப்பாக கன்ஃபார்மாக முடியும். மன உறுதியோடு இருந்தால் போகிறோம், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஒரு சில பேருக்கு இந்த லைனில் கொஞ்சம் அதிகமாக நிற்கிறதுனால கொஞ்சம் மன உளைச்சல் கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு விஷயங்கள் செய்கிறதுனால இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறேன், என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்கலாம். ஆனாலும் தயவுசெய்து விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னா பாக்கியத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு பயங்கரமான கிஃப்ட்டை கொடுப்பார். நிறைய மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, சந்தோஷத்தை மிக அதிகமாக கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கலியுக காமதேனு கல்ப விருட்சம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியான நிறம் காஷாய நிறம். தனுர் ராசி அல்லது தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை மாறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக. புதிய வேலைக்கு நீங்கள் விண்ணப்பித்தீர்கள் என்றால் இன்டர்வியூ கண்டிப்பாக கிளியர். ஆஃபர் லெட்டர் கண்டிப்பாக இந்த நாள் சாயந்தரத்துக்கு கூட வரும். 11 மணிக்கு ஆஃபர் லெட்டர் அனுப்புகிறேன்னு சொன்னாங்கன்னா ஆஃபர் லெட்டர் 11 மணிக்கு வராது, 3 மணிக்கு அப்புறம் தான் வரும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக நாள் அப்படின்னு சொல்லலாம். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சிறு சிறு பிழைகள், சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே ஓடும். ஆனால் அதுக்கான ஒரு முடிவு, அதுக்கான ஒரு சொல்யூஷன் உங்களால் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 10ஆம் இடத்துல சந்திரன் புதனுடைய நட்சத்திர சாரத்தில், புதனுடைய வீட்டில் சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் சனியின் பார்வையில் இருக்கும்போது உங்கள் பாஸு கூட அந்த டைமுக்கு கரெக்டாக அந்த சூக்ஷம மண்டையில் ஏறாது. ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க அது கரெக்டாக நடந்துடும். அந்தளவுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலையில் ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னு பேர் எடுக்கக்கூடிய நாள்.
எதிர்பாராத தன பிராப்தம் இருக்கும். திருப்தி இல்லாத ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக சொல்லலாம் சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்காரு, பாக்யஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காங்க. கண்டிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு நல்ல காரியம் நடக்கும், சுபகாரியங்கள் நடக்கும், கல்யாணம் நிச்சயார்த்தம் ஆகும், நினைத்த காரியம், நல்ல பையன், வெளியூர் பையன், இதெல்லாமே கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகும். எனக்கு தெரிஞ்சு 90% மெடிசினில் சேரக்கூடிய வாய்ப்புகள் தான் மிக அதிகம். நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூருக்கான பயணச்சீட்டு வாங்கக்கூடிய டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் ஆகும். நிறைய பேருக்கு பாஸ்போர்ட் கிளியர் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கிறது. தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்குன்னா எந்த விஷயத்தையுமே சாதிக்கலாம். ரெண்டாவது புரிஞ்சுங்க, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கார். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு வேளையில் மூகாம்பிகா தேவியை வழிபாடுவது, முடிஞ்சால் மூகாம்பிகை போய் பார்த்துவாங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். எல்லாருமே எதுக்காக போகிறாங்க? நல்லதுக்காக தான் போகிறாங்க. மகரத்தில் பிறந்தவங்களுக்கு பல பிரச்சனை சால்வ் ஆகணும்னா போய் பார்த்துட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், நம்பிக்கையை உருவாக்கும். மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ண. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நன்று. வேணும்னே பேசுகிறவங்க, வேணும்னே ஆர்கியூமெண்ட் பண்ணுறவங்க பொதுவாக ஜாஸ்தியாக இருப்பாங்க. அவங்ககிட்ட பேசி உங்கள் வேலையை டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. நெகட்டிவான விஷயத்துக்கு பதில் கொடுக்காதீங்க. அவ்வளோதான். இன்றைய நாள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எதிர்பாராத பணப்பிராப்தம், எதிர்பாராத பணவரவுகள். நம்ம இவரை பார்ப்போன்னு கூட தெரியாது, ஆனால் அந்த மாதிரி நபர்களை பார்த்து ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை பேசி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். உடம்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடிவயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு சில பேருக்கு வந்து போகும், பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கொடுக்காது. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ஏன்னா வலிமை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சொல்கிறதே 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் நல்லா பலமாக உட்காந்துருக்காரு. திரிகோணத்தில் உட்காந்துருக்கக்கூடிய சந்திரன், அதாவது கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு, சூரியன் நட்சத்திரஸ்தானத்தில். அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் சூக்ஷமோ எந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாலும் உங்கள் வாழ்க்கை துணையை கேட்டு செய்யும் பொழுது ஏற்றத்தை கொடுக்கும். இல்லையா உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கார் அப்படின்னா நண்பர்கிட்ட கேட்டு ஒரு விஷயத்தை பண்ணும்போது சக்ஸஸ் கொடுக்கும். வியாபாரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வாடிக்கையாளர் ஒரு சஜஷன் சொன்னாருன்னு வைங்க, அதை நீங்கள் ஏற்றுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இல்லைன்னா தேவையில்லாத கன்ஃபியூஷன், சின்ன சின்ன சங்கடங்கள், டென்ஷன் இதெல்லாம் கொடுக்கும். பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கொடுக்காது. நினச்சதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். திருத்தணி முருகனை மனசார வணங்கிடுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ரெட்டு கலர் யூஸ் பண்ணுங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கு ஜம்முன்னு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் முதல் ராசி லக்னம் எப்போவுமே விருச்சிகம். இந்த வருஷம் ஃபுல்லாக விருச்சிகத்தை சொல்லுவேன். அதனால் விருச்சிக ராசி நண்பர்கள் கொண்டாட்டமாக இருக்கலாம். அதே மாதிரி கடகராசி நண்பர்கள், அதே மாதிரி மீனராசி நண்பர்களுக்கு பொற்காலமாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எல்லாருக்குமே மனசாந்தியோட எந்த ஒரு தாமதமும் இன்றி எல்லாமே சரியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.